தலைமைச் செயலகத்திற்கு இபிஎஸ் வருகை தந்திருக்கிறார். இன்று தாவேக அரசு மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கும் நிலையில் தலைமைச் செயலகத்திற்கு இபிஎஸ் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று சட்டப்பேரவையில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களுடன் தற்போது வந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 17 பேருடன் சேர்த்து தற்போது சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரு குழுக்களாக அவர்களுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஒரு தரப்பினர் தாவேகாவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் நேற்று அதிமுக சார்பில் பேசும்பொழுது அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களிக்க கூடாது என்கின்ற வகையிலே செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார்கள். அதுபோன்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை டிவி சண்முகம் அவருடைய இல்லத்திற்கு சென்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக சந்தித்திருந்தார். எஸ். வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களெல்லாம் ஒரு சந்திப்பு என்பது நடைபெற்றது. அங்கு இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களுடைய மற்றொரு குழுக்களாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 28 பேர் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டுமானால் இன்று நடத்தக்கூடிய அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் பெரும்பான்மையை பெற வேண்டும், அதை நிரூபிக்க வேண்டும். இந்நிலையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய 28 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் 17 பேருடன் தற்போது சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. இதையடுத்து தலைமைச் செயலகத்திற்கு தற்போது இபிஎஸ் வருகை தந்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், தற்போது இபிஎஸ் உடன் வேறு யாரெல்லாம் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. அதிமுகவில் மொத்தமாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை என்பது 47 இருக்கிறது. அந்த 47 எம்எல்ஏக்களில் 2 குழுக்களாக இருவேறு கருத்துக்களோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய தலைமையில ஒரு 17 எம்எல்ஏக்கள் அவருடன் இருக்கிறார்கள். அந்த தளவாய் சுந்தரம், அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டவரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாக இருக்கிறார்கள். ஏற்காடு எம்எல்ஏ உஷாராணி உள்ளிட்டவரெல்லாம். ஆனால் அந்த பக்கம் மற்றொரு பக்கமாக எம்எல்ஏ குழுக்களாக இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்பொழுது எஸ். வேலுமணி, விஜயபாஸ்கர், சண்முகம் உள்ளிட்டவரெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைப்பாடு என்பது இரு குழுக்களாக எம்எல்ஏக்கள் இருப்பது என்பது கட்சிக்குள் உட்கட்சி பூத்தலாக என்கின்ற ஒரு தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக அந்த அறைகள் இருக்கும். தற்போது வரைக்கும் எந்தெந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அறைகள் என்பது ஒதுக்கப்படவில்லை என்றாலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அறையில் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அந்த அறையில் தற்போது அமர்ந்திருக்கிறார். அவருடன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 17 உள்ளே இருக்கிறார்கள். அவருடன் ஒரு சிறிய சந்திப்பு என்பதும் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய டிவி சண்முகம், எஸ். வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களான அந்த 28 எம்எல்ஏக்களும் இன்னும் சட்டப்பேரவைக்கு வரவில்லை. கூட்டணி கட்சியில் சார்ந்து இருக்கக்கூடிய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் வர தொடங்குகிறார்கள். ஐயுஎம்எல், விசிக உள்ளிட்ட கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேரவைக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த இரு குழுக்களாக எம்எல்ஏக்கள் இருப்பது என்பது கட்சிக்குள்ளே ஒரு கலகலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டப்பேரவையில் இன்று அதிமுக சார்பில் யாரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க கூடாது என எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் நேற்று மாலை அதிமுகவில் மற்றொரு தரப்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் குழுக்களாக இருக்கக்கூடிய டிவி சண்முகம், எஸ். வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் எல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்று சந்தித்தார். மேலும் 28 அதிமுக எம்எல்ஏக்களும் விஜய் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். இன்று பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருக்கிறது. அது நேரடியில் ஒளிபரப்பப்பட இருக்கிறது. மேலும் யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள், யாரெல்லாம் ஆதரவு கொடுக்கவில்லை என்பது மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த நேரலை என்பதும் வழங்கப்பட இருக்கிறது. காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை தொடங்கும். சட்டப்பேரவை தொடங்கிய முதலே அந்த நம்பிக்கை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தீர்மானம் முன்மொழியப்படும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தங்களுடைய ஆட்சியை ஆதரித்து பேசுவார்கள், தங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என பேசுவார்கள். அதன் பிறகு சட்டப்பேரவையினுடைய வாய்க்கதவுகள் எல்லாம் அடைக்கப்படும். அதன் பிறகு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெறும். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது 6 பகுதிகளாக பிரித்திருப்பார்கள். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் ஆதரவு கொடுக்கிறவர்கள் யார் யார் என்று கேட்பார்கள். அவர்கள் எழுந்து நின்று கையை உயர்த்த வேண்டும்.
அதன் அடிப்படையில் அதனை பதிவு செய்து கொள்வார்கள். அதுபோலவே 6 பகுதிகளாக பிரித்து அதில் வாக்களிக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு வைத்துக் கொள்வார்கள். அந்த வகையில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள்? ஏற்கனவே அவர்கள் 2 குழுக்களாக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறதா அல்லது டி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருடைய தரப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கிறதா என்பதெல்லாம் இன்று இன்னும் நேரத்தில் தெரிய இருக்கிறது. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு முழுவதுமாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.